தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் 2025. ஒரு நூலின் உருவாக்கம், ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கைநூல், பகுதி 18. எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா, குரல் வடிவம் கு பிரபு. இத்தொடர் முன்னர் ஈழத்தவரின் சமகால நூல் வெளியீடுகள் ஒரு நூலியல் சார்ந்த பார்வை என்ற தலைப்பில் 16 மாதங்களாக ஞானம் சஞ்சிகையில் இதழ் 183 தொடங்கி இதழ் 198 வரையில் வெளிவந்திருந்தது. ஆகஸ்ட் 2015 முதல் நவம்பர் 2016 வரையில் இடம்பெற்ற இத்தொடர் ஈழத்தின் தமிழ் எழுத்தாளர்களுக்கிடையே நூலொன்றை ஒழுங்குபடுத்தும் முறை பற்றிய பல்வேறு தகவல்களை தருகின்றது. எம்மவரால் வெளியிடப்பெற்ற நூல்கள் பற்றிய தகவல்களை உதாரணமாக விளக்கங்களுடன் முன்வைக்கும் இந்நூலியல் துறையில் முன்னோடியாக ஒரு சிந்தனை பாதையினை அமைத்திருந்தது. இத்தொடரினை தொடர்ந்து ஈழத்து தமிழ் வெளியீட்டு தளத்திலே 2 நூல்களின் வருகையை காண முடிந்தது. இவை இந்நூலில் பேசும் விடயத்தை வெவ்வேறு கோணங்களிலே வாசகர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தன. எனது கட்டுரை தொடரின் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கின்றேன். கடந்த 17 இதழ்களில் தொடர்ச்சியாக வாசித்து முடித்திருக்கும் உங்களுக்கு அவ்விரு நூல்களையும் வாசிக்கும் ஆர்வம் ஏற்படக்கூடும். நூலொன்றை ஒழுங்குபடுத்தும் முறை என்ற முதலாவது நூல் இலங்கை தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையின் வெளியீடாகும். முதலாவது பதிப்பு 2016 வெளிவந்திருந்தது. 8-9 தொடக்கம் 39 பக்கம். விலை ரூபாய் 150. அளவு 21x14 சதமீட்டர். ISBN 978-955-7544-08. நூலொன்றின் ஆரம்ப பக்கங்கள், உள்ளடக்கம், அதை தொடர்ந்து வரும் பக்கங்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சுருக்க வழிகாட்டியாக இதனை எழுதியிருக்கின்றார்கள். ஒரு தேசிய நூலகம் என்ற வகையிலே இவ்வமைப்பு வழங்கும் ஆலோசனைகள் வெளியீட்டாளர்களால் கருத்துக்கெடுக்கப்பட வேண்டியுள்ளது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆரம்ப பக்கங்கள், உள்ளடக்க பகுதி, பின்னிணைப்பு பக்கங்கள், எழுத்துக்களின் அளவு, பக்கங்களுக்கு இலக்கமிடல், வெளிப்புற அட்டை தயாரித்தல் ஆகிய 6 பிரதான இயல்களில் இந்நூல் விளக்கப்படுகிறது. தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையின் நிதியுதவியுடன் தமது நூலை அச்சிட்டு வெளியிட விரும்பும் எமது தமிழ் படைப்பாளிகள் கைகளிலே இந்த கைநூல் இருப்பது நல்லது. இந்நூல் தேசிய நூலக நூல் விற்பனை நிலையத்தில் விற்பனைக்கு உள்ளது. தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபை, தேசிய நூலகம் விண்ணப்பங்களின் மூலம் இலங்கை படைப்பாளர்களின் கையெழுத்து பிரதிகளை பெற்று பார்வையிட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் நூல்களின் அச்சீட்டு செலவின் கணிசமான பங்கை படைப்பாளிகளுக்கு வழங்குகின்றது. இதனால் தென்னிலங்கை தமிழ் படைப்பாளிகள் பலர் தொடர்ந்து நன்மை அடைந்து வருகின்றார்கள். வடகிழக்கிலே உள்ள எழுத்தாளர்களின் ஒரு சிலரின் நூல்கள் இத்திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ளன. கையெழுத்து படிகளை அனுப்பும் படைப்பாளிகளின் நன்மை கருதி தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையினர் கையெழுத்து பிரதியை எவ்வாறு தம்மிடம் சமர்ப்பிக்க வேண்டுமென்ற சில சிறப்பு நடைமுறைகளை இக்கைநூலில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனை சுருக்கமாக இங்கே தருகின்றேன். நூலுக்கு உபதலைப்பு அல்லது சமாந்தர நூல் தலைப்பு, ஹாஃப் டைட்டில் பேஜ் இருந்தால் அதை நூலின் பிரதான தலைப்பு பக்கத்திலே இருந்து இலகுவாக வேறுபடுத்தி இனங்கண்டு கொள்ளத்தக்க வகையிலே அச்சிட வேண்டும் என்கின்றார்கள். இப்பக்கத்தின் நடுப்பகுதியில் ஓரளவு உயரத்திலே நூலின் தலைப்பை குறிப்பிடுமாறும், மேலிருந்து கீழ் நோக்கியோ கீழிருந்து மேல் நோக்கியோ நூலின் தலைப்பினை குறிப்பிடக்கூடாது என்கின்றார்கள். இந்த உபதலைப்பின் பின்புறத்தில் குறிப்பிட்ட நூலின் ஆசிரியரது பிற நூல்கள், ஆசிரியரின் ஏனைய நூல்கள் என்ற தலைப்பின் கீழ் வெளியீட்டு ஆண்டு, கால ஒழுங்கிலே நூல் தலைப்பு, வெளியிட்ட ஆண்டு ஆகிய தகவல்களை குறிப்பிட வேண்டும் என்கின்றார்கள். இப்பக்கத்தை நூலாசிரியர் பக்கம் அல்லது விளம்பர பக்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். தேசிய நூலக அனுசரணையுடன் அந்நூல் வெளியிடப்பட்டிருந்தால் தலைப்பு பக்கத்தின் பின்பக்கத்தில் வேர்சோ பேச்சில் கீழ்கண்டவாறு 10 பாயிண்ட் அளவுள்ள எழுத்திலே குறிப்பிடப்பட வேண்டும் என்கின்றார்கள். இந்நூலானது தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையின் அனுசரணையுடன் வெளியிடப்பட்டதாகும். இதன் உள்ளடக்கமானது சபையின் எண்ண கருத்தை எடுத்து காட்டுவதாக அமையாது என்பதை கவனத்தில் கொள்ளவும்.
நூலின் ஒரு பகுதியை பிரதி பண்ணுவதை கட்டுப்படுத்துவது தொடர்பான விபரத்தை இப்பக்கத்தில் குறிப்பிடும்படி கோரும் தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையினர் அதனை 6.8 எழுத்துருவிலே கீழ்கண்டவாறு குறிப்பிட கோருகின்றார்கள். இந்நூலின் பதிப்புரிமை நூலாசிரியரை சார்ந்ததாகும். நூலாசிரியரின் எழுத்து மூல அனுமதியை பெறாமல் இதில் எதையும் எந்த முறையிலும் பிரதி பண்ணுதல் தண்டனைக்குரிய குற்றமாகும். ISBN இலக்கம் குறிப்பிடப்படும் பொழுது அது 12 எழுத்துக்கள் நூலின் பின்னட்டையிலே வலது புறத்தில் கீழிருந்து 1 அங்குல உயரத்திலே பதிவு செய்யப்படுவதுடன் வேர்சோ பக்கத்திலும் 12 எழுத்துக்களிலே குறிப்பிடப்பட வேண்டும் என்கின்றார்கள். நூலின் வேர்சோ பக்கத்தில் இடம்பெறும் பட்டியல் அட்டையை தேசிய நூலக ஆவணவாக்க சேவைகள் சபையின் பட்டியலாக பிரிவிலே பெற்று பதிவு செய்யலாம் என்கின்றனர். இத்தகவலை 8x4 சதம மீட்டர் அளவில் அமைந்த பெட்டிக்குள் 8 அளவிலான எழுத்துருவிலே அச்சிட வேண்டும் என்கின்றனர். நூலின் விடயங்கள் என்ன ஒழுங்கில் அச்சிடப்பட வேண்டும் என்பதை இந்நூலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அவ்வகையிலே சமர்ப்பணம் சுருக்கமாகவும் எளிமையாகவும் எடுத்து காட்டப்பட வேண்டும். இப்பக்கத்தில் வேறு விவரங்களை குறிப்பிடலாகாது. இப்பக்கத்துக்கு மறுபக்கம் வெற்று பக்கமாக இருத்தல் வேண்டும். முகவுரை அல்லது முன்னுரை இது நூல் பற்றிய இலக்கிய ஆய்வுரையாகும். இதை நூலாசிரியரின் வேண்டுகோளுக்கு இணங்க அத்துறையில் குறிப்பிடத்தக்க துறைசார் அறிஞர் ஒருவர் எழுதியிருப்பார். முகவுரை எழுதிய நபரின் பெயர், முகவரி, திகதி போன்றவற்றை முகவுரையின் இறுதியிலே குறிப்பிடப்பட வேண்டும். தேவை ஏற்படின் மின்னஞ்சல் முகவரி மற்றும் இணையதளத்தையும் குறிப்பிடலாம். அறிமுகம் இது நூலாசிரியர், பதிப்பாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் அல்லது தொகுப்பாசிரியரால் எழுதப்படுவதுடன் நூலை எழுதுவதற்கு பின்புலமாக அமைந்த விடயம் மற்றும் அதற்கு உதவிய நபர்கள் பற்றிய விவரங்கள் இதில் உள்ளடக்கப்படும். அறிமுகம் ஒரு பக்கத்திலோ அல்லது இரு பக்கங்களிலோ அமைவது பொருத்தமாக இருக்கும். பொருளடக்கம் முன்னுரை, அறிமுகம் மற்றும் ஏனைய அத்தியாயங்களின் தலைப்பு மற்றும் அவற்றின் பக்க இலக்கங்கள் என்பன இங்கு குறிப்பிடப்படும். பிரதான அத்தியாயம், உப அத்தியாயம் போன்றவற்றை விவரமாக பொருளடக்க பக்கத்திலே காட்டுவது மிகவும் பொருத்தமானது என்கின்றனர். தேசப்படங்கள், புகைப்படங்கள், வரைபடங்கள் போன்றவற்றை பக்க எண்களுடன் புறம்பாக பொருளடக்க பக்கத்திலே குறிப்பிடப்பட வேண்டும் என்கின்றனர். தேசிய நூலக ஆவணவாக்க சேவைகள் சபையில் இந்நூலின் பக்க வடிவமைப்பு பற்றியும் பக்கங்களின் எண்ணிடல் பற்றியும் பக்கத்தின் கரைகளிலே நீள அகலம் பற்றியும் சில வரையறைகளை குறிப்பிட்டுள்ளனர். இவை யாவும் தமது அனுசரணையுடன் வெளியிடப்படும் நூல்களுக்கு விதிக்கப்பட்ட வரைமுறையாக குறிப்பிடுகின்றனர். ஒரு நூலின் மகத்துவம். தரமான நூலொன்றை ஒழுங்கமைப்பதற்கான வழிமுறைகள் என்ற தலைப்பில் புஷ்பகுமார விதானகே என்பவர் சிங்கள மொழி மூலம் வெளியிட்டுள்ள நூலினை லரீனா அப்துல் ஹக் அவர்கள் தமிழாக்கம் செய்திருக்கின்றார்கள். இதுவும் கொழும்பு குமரன் புத்தக இல்ல வெளியீட்டாக 2017 வெளிவந்தது. 61 பக்கம், விளக்கப்படங்கள், விலை ரூபாய் 350, அளவு 21.5 தர 14.5 தசம மீட்டர். ISBN 9785556597. அழகும் நேர்த்தியும் கொண்ட தரமான நூலொன்றை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை இந்நூல் வழங்குகின்றது. நூலின் முதற் பக்கங்கள், நூலின் உள்ளடக்கம், நூலின் பின்பக்கங்கள், நூலின் கட்டமைப்பு ஆகிய 4 அத்தியாயங்களை கொண்ட இந்நூலின் முதலாவது அத்தியாயம் நூலொன்றின் முன் பக்கங்களில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாகவும், இரண்டாவது அத்தியாயம் நூலின் உள்ளடக்கத்தின் தரத்தினை நிர்ணயிப்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்தும் வாசகருக்கு தெளிவான தேவையான வழிகாட்டல்களை பெற்றுத் தருகின்றது. மொழிநடை, சொற்தொகுதி, உறுதிப்பாடு என்னும் அம்சங்களை குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவது அத்தியாயத்தில் உள்ளடக்கத்தோடு பொருந்தும் வகையிலே இணைக்கப்பட வேண்டிய பின்பக்கங்கள் யாவை என்பது பற்றி தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. 4வது அத்தியாயத்தில் பௌதீக ரீதியிலே ஒரு நூலை சக்தி வாய்ந்ததாக, நீண்டகால இடையறாத பாவனைக்கு ஏற்ற வகையில் எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பது பற்றியும், சர்வதேச தர நிர்ணய நியமனங்களுக்கு அமைவாக அதனை எவ்வாறு அச்சிடுவது என்பது குறித்தும் உரிய உதாரணங்களுடன் விளக்கப்பட்டுள்ளது.
இலங்கை கல்வி நிர்வாக சேவையினை சேர்ந்த புஷ்பகுமார விதானகி கல்வி அமைச்சின் பாடசாலை நூலக அபிவிருத்தி பிரிவிலே உதவி பணிப்பாளராக பணியாற்றி வருகின்றார். கொழும்பு இசிப்பத்தான கல்லூரியின் முன்னாள் அதிபரான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியியல் முதுமானி பட்டத்தினையும் நூலகவியல் பட்டப்படிப்பின் டிப்ளோமா பட்டத்தையும் பெற்றவர். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வருகைதரு விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருகின்றார். மேற்கண்ட இரு நூல்களும் இலங்கையில் தமிழ் மொழியிலே நூல்களை எழுதும் எழுத்தாளர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் மேலதிக சில தகவல்களை தரக்கூடும். எனது முக்கிய நோக்கம் ஈழத்து படைப்பு புலத்திலே நூல் வடிவமைப்பு, நூலுருவாக்கம், வெளியீடு பற்றிய போதிய தகவல்களை வழங்குவதாகும். இத்தகவல்கள் அடிப்படையானவை. அழகியல் நோக்கம் கருதி சிற்சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அடிப்படை தகவல்களை ஒவ்வொரு நூலிலும் இடம்பெறச் செய்ய வேண்டியது ஆசிரிய வெளியீட்டாளர்களின் முக்கிய கடமையாகும். பதிப்பகங்கள் அதனை பார்த்து கொள்ளும் என்று வாளா இருப்பது தவறாகும். பெரும்பாலான அச்சக உரிமையாளர்கள் தொழில்நுட்ப ரீதியிலே அச்சு தொழிலை கற்றோ பயிற்சி பெற்றோ இருப்பார்கள். ஒரு நூலை எவ்வாறு அத்தியாவசிய தகவல்களுடன் உருவாக்குவது என்பது தொடர்பான பயிற்சியையோ அனுபவத்தையோ அவர்கள் நிச்சயமாக கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் தேவை எதுவென்று திட்டவட்டமாக அறிந்து கொண்ட பின்னரே பதிப்பகங்களை நாட வேண்டும். மேலதிகமாக அவர்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது என்பது படைப்பாளிகளின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படுபவை. ஒரு எழுத்தாளன் ஒரு நூலை தொடக்கி வைக்கின்றான், ஒரு வாசகன் அதனை முடித்து வைக்கின்றான். சாமுவேல் ஜான்சனின் வரிகள். நன்றி.